ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 124வது சங்கீதம் 1 முதல் 3 வரையுள்ள வசன பகுதியை வாசிக்க கேட்போம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்திலிராவிட்டால், கர்த்தர் தாமே நமக்கு பக்கத்திலிராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். நமக்கு விரோதமாய் பல நேரங்களிலும் மனிதர்கள் எழும்பி தீமையான காரியங்களை பேசுவதும் செய்வதும் உண்டு. சில நேரங்களில் நாம் இல்லாத நேரங்களில் விரோதமான பேச்சுக்களையும் செயல்பாடுகளையும் செய்கிறதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் சில குறிப்பிட்ட நேரங்களில் முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் நின்று அவர்கள் விரோதமான காரியங்களை செய்கிறதும் உண்டு. இப்படிப்பட்ட நம்முடைய சூழ்நிலைகளுக்கு வேண்டிய ஆலோசனையை இந்த வசனம் நமக்கு கொடுக்கின்றது. கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமக்கு பக்கத்தில் இராவிட்டால் என்று தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற அனுபவத்தை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது மிகவும் உறுதியானதும் மாற்றமில்லாததுமான சத்தியமாக இருக்கின்றது என்பதை நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கின்றது. மனுஷர்களால் வரக்கூடிய தீமையான வார்த்தைகள், விரோதமான செயல்கள், அந்தரங்கத்திலானாலும் வெளியரங்கமானாலும் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நமது பக்கத்தில் இருந்து நமக்கு உதவி செய்வார். ஒரு நல்ல நண்பனை போல, சிநேகிதரை போல, ஒரு நல்ல உறவாக கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் மனிதர்கள் எவரும் நமக்கு துணை நிற்க இயலாது. மனிதர்கள் தங்கள் நற்பெயரையும் அந்தஸ்தையும் எல்லாம் காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தங்களுக்கு விரோதமாக அந்த பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயந்தும் விலகி சென்று விடுவார்கள். ஆனால் கர்த்தர் அப்படியல்ல. எல்லா சூழ்நிலையிலையும் நம்மோடு கூட இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆகவே அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் மனுஷர் துணைகள் உங்களுக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவைகளை நீங்கள் ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டாம். அவர்களுடைய உதவி தேவைப்படக்கூடிய அவசர நேரத்தில் அவர்கள் விலகி போய்விடுவார்கள். கர்த்தர் மாத்திரம் நம்மோடு இருப்பார். ஆகவே கர்த்தர் எனக்கு பக்கத்தில் என்னோடு இருக்கிறார் என்கிற நல்ல உறுதியோடு அடியெடுத்து வைப்போம். இந்த நாளின் எல்லா காரியங்களிலேயும் அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறீர் என்கிறதை 2 முறை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் எங்களுக்கு உடன் இருப்பார்கள் என்று நம்பி ஒருபோதும் ஏமாந்து போகாமல் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு காலடிகளை எடுத்து வைக்கின்றோம். துணை நின்று வெற்றி சிறக்க பண்ணும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.